எலியன்ஸ் நம்ம வந்து மேலேருந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ நம்ம நேராக வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். எலியன்ஸ் நம்ம வந்து நேராக கீழே போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். சாப்பிட்றத காட்டணும்னான்னு தெரியல, சாப்பிட்றதுக்கு எப்போ போகிறோன்னு தெரியல. இப்போ முதல்ல கீழே இறங்கணும், அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, மணி 5 ஆயிடுச்சு. இருட்டுக்குள்ளே கீழே இறங்கணும், அதுதான் வண்டியில் ஓட்டிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு, அதாவது நம்ம தூத்துக்குடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம நைட்டு 11-12 மணி ஆயிரும்னு சொல்லுது, ஐ மீன் நெட்டே. ஸோ நம்ம கூட தான் போவோம் தவிர கம்மியாகாது. அடுத்த பாருங்கள் வியூ கைஸ், எலியன்ஸ் செம்மையாக இருக்குது வியூலாம். குறை சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நல்ல மழை நின்றுருச்சு. உள்ளே ரெயின் கோட் எடுத்து உள்ளே ரெடியாக தான் வச்சுருக்கோம். ஆனால் பட் இருந்தாலும் இப்போதைக்கு மழை பெய்யலை. ஏன்னா சூரியன் வந்து வெள்ளை காட்டிட்டு அடிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நேராக வந்து விட்டால் போதும் இப்போதைக்கு. நம்மளுக்கு நம்ம ஆன்லைன் கை விடாது எலியன்ஸ். ஆனால் போய் சர்வீஸ் பண்ணணும், என்ன பிரச்சனை தெரியல. டக்குன்னு நின்றுட்டு அது ஃபுல்லாக நீர்வீழ்ச்சியாக சரி நீர்வீழ்ச்சியாக வருது. குளிரில் நடுங்குது எலியன்ஸ். சரியான வியூ எப்படி இருக்கு பாருங்க. வியூ மேலே போகும்போது செம்மையாக இருந்துச்சு, கீழே இறங்கும்போது அல்டி போலியாக இருக்கு. சரியான வியூ எலியன்ஸ். இன்னும் டைம் ஆகிடக்கூடாது. இப்போ அதுதான் மண்டைக்கு ஓடிட்டே இருக்குது. கீழே இறங்கிடணும், அப்புறம் சாப்பிடணும். யாருமே காலையிலேருந்து யாருமே சாப்பிடல சொல்ல போனால். எப்பவுமே வந்து கூறாப்பான மாதிரி இருக்கா, அப்படியே இருட்டாயிடக்கூடாது எலியன்ஸ், அதுதான் மேட்ரு. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. இருட்டாயிட்டுனா டஃப்பாக ஏறுறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய வாகமானுக்கு வரும்போது எவ்வளோ ஆஃப் ரோடாக இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? நம்ம வந்து
சரியான ஒரு பூக்களாக நிறைஞ்சு அப்படி அழகாக இருக்குது. இடமே வந்து சொர்க்கத்துக்கு வாசல் நம்ம அழைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு. லேன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரோடுலாம் அருமையாக இருக்குது. இடம் ரோடுலாம் வந்து ரொம்ப சின்ன இடமா, ஏறுறதும் கஷ்டம், இறங்குறதும் அதை விட டஃப்பாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்க. அதுக்கு முன்னாடி வேறு மலைக்கெலாம் போயிட்டு நீங்கள் ஏறி பழகுங்க. டேரெக்டாக இந்த மலைக்கெலாம் வரணும்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு 2-3 மலைக்கு ஏறி இருக்கேன். ஸோ நான் ஏறுறோம், அதுக்காண்டி நானும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படிலாம் சொல்லவில்லை. இப்போ தான் பழகிட்டு இருக்கோம். ஆனால் மலையெல்லாம் நார்மலாக ஏறி இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் நீங்களாம் வந்து மேலேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்குன்னா, புதுசாக வரீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து வண்டி ஓட்டுங்க. ரொம்ப சின்ன இடம் பார்த்தீங்களா, இன்னொரு கார் வந்தால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஏன்னா தானே வண்டி ஓட்டாதீங்க. டக்குன்னு பிரேக் அடிக்கணும், டக்குன்னு போகணும். வேகத்தலையாக போட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல ஏலியன்ஸ். ஆனால் அது மேடு மாதிரி இருக்குது. அது ரொம்ப தூக்கி போடுது. வேற மாதிரி இப்போ ஃபுல்லாக தண்ணி அடிச்சு போகிறது செம்மையாக இருக்குது ஏலியன்ஸ். ஆனால் சரியான எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வந்து ஒரு 2-3 மலை ஏறிட்டீங்க, சின்ன மலையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏறிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டு டேரெக்டாக 2-3 மலை ஏறிட்டு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா மட்டும் வாங்க. ஏன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வீடியோ நிறைய பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி வரணும் எப்படி வரக்கூடாதுன்னு. ஸோ உங்களால் முடியும்னா கன்ஃபார்ம் வாங்க. இல்லைன்னா ஆள் கூட வந்தீங்கன்னா கூட ஓகே, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கு வந்து விரட்டி போகாதீங்க. விரட்டி போகணும்னு நினைக்கிறேன் மலையில் மட்டும். ஏன்னா மலையில் கண்ட்ரோல் கிடைக்காது. டக்குன்னு திரும்புகிற மாதிரி வந்து நேரம் நம்ம உள்ள வெளியே போயிடும். ஸோ ரொம்ப ரிஸ்க்கு வந்து மலையை வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் பாதை கார்லேயே கிரிப்பு கிடைக்காது. 4 டயர் இருந்துமே. ஸோ 2 டயர் இருக்கும்போது கரெக்டாக ஸ்கிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். 35,000 ஓம்ப வச்சுட்டியாரா ஒரு செகண்ட்ல? சொர்க்கம் மாதிரி இருக்க. சொர்க்கம்னாலே பச்சை கலர் தான் போல, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஓரளவுக்கு கீழே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை கீழே வரல, இதுக்கு வந்தாச்சு. அதாவது ஏழைகள் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன் ஏலியன்ஸ். ஆமாம், ஏழைகளுக்கு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டேன். இப்போவும் வாகமானுக்கு போயிட்டு போகிறோமா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது
திரும்புகிற இடம் இருந்துச்சு அப்படியே கீழே இறங்குற மாதிரி தெரியல. ஆனால் வாகமான்லேருந்து இன்னும் கீழே இறங்கல. நல்லா உரும்பு தெரியுதா ஏலியன்ஸ்? ஏன்னா மேலே ஏறுறோம் கீழே இறங்குறோம், ரொம்ப டஃப்பாக இருக்குது. கீழே இறங்கும்போது கிளச்சிலே போகுது, மேலே ஏறும்போது கிளச்சில் இறங்கும் போகுது. ஸோ கிளச்சு ஃபுல்லாக வந்து நீ இந்த மாதிரி மலைக்கு வரீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட லடாக் ஒரு ட்ரிப் மாதிரி தான். வரும்போதே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இது பிரேக் பேடு, அதாவது பிரேக் ஷூன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக இது டக்குன்னு வர மாட்டேக்க கிளச்செல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னது, லைட் இல்லாமல் வராங்க. ஏன்னா சடானாக திடீர்னு நம்ம வந்து லேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மலையில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு கூறாப்பாவும் ஆகும். இந்த மாதிரி இடத்துல நம்ம திடீர்னு கூறாப்பா நம்ம இருக்குது, ஆனால் மரம் தான் இருக்குது. இது உண்மையிலே மரம், இது மேகமும் கூறா போயிட்டுனா, ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதாவது வண்டியிலேருந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்புறம் பிரேக் கேபிள், அப்புறம் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள், முக்கியமாக ப்ளக்கு எல்லாம் மாற்றி வந்துருங்க. அதாவது ஸ்பார்க் ப்ளக்லாம், ஏன்னா இப்போ நின்னது ஸ்பார்க் ப்ளக் மாதிரி தான் தெரியுது. இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் கூட வச்சுக்கோங்க. லேனை பிடிச்சே போங்க ஏலியன்ஸ், சரியா? சும்மா ஏனதானு விரட்டி போகிறேன்னு தெரியல, லேனை பிடிக்காமல் போயிடுறாங்க. ஏன்னா லேனை பிடிச்சி போனேன்னா அவங்க அது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க ஸ்பீடாக வந்துட்டாங்க அப்படின்னா கூட மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு போங்க. சும்மா நான் வேகமாக போவேன், இதெல்லாம் வரப்பி போவேன் அப்படின்னா போவாங்க. சடனாக வந்து திரும்பும், இதில் பிரேக் பிடிக்கணும்னு நேராக போயிடும். ஸோ அதனால் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக வண்டி ஓட்டுங்க. இடம் ரொம்ப தரமாக இருக்குது, அது மட்டும் உறுதி. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. பாருங்கள் ஃபுல்லாக ஆஃப் ரோட் ஆகிட்டா இந்த பாருங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நைட் நேரம் வரணும் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறது, நைட் நேரம் வர்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். எப்படியா இருக்குது மழை, யாருனாலும் அப்படியே இறங்கும். இதெல்லாம் ஃப்ரீயாக விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே வளையிற இடமும் தெரிஞ்சால் கூட ஓகே, வளையிற இடம் எது தெரியாது, எவ்வளோ தூரத்துக்கு வளையுது, எங்கிட்டு வளையுது அதெல்லாம் தெரியாது. ஸோ அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ரொம்ப அருமையாக அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ட்ராவல் பண்ணணும். அதாவது மலையில் முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும். ஏன்னா தானே ட்ராவல் பண்ணக்கூடாது. ஆனால் அப்படியே வியூவை ரசிச்சுக்கிட்டே வரும்போது ஆஹா இதெல்லாம் தெரிய மாட்டேக்கு,
அந்த எக்ஸைட்டிங் ஆகிருந்தோமா, ஸோ அதுலேயே வந்து அப்படியே போயிடுது. லேன் தெரிலன்னா அங்கேருந்து ரைட்லேயே போங்க. தட்டலையே, தட்டுற சவுண்டு இருக்குங்க. தட்டுற மாதிரி இல்லையே, தட்டுற மாதிரி இல்லையா எதுவும், தட்டுற மாதிரி இல்லையா எதுவும். ஆ ஹீட் அதுவும் இது மெதுவாக தான் போகணும். இந்த ஸ்மெல்லு வருதே, ஸ்மெல்லு வருது. தட்டுற மாதிரி இருந்துச்சு ஏதோ. இப்போ முன்னாடி ஏதோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சா? நாங்கெல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். அவன் பாட்டு தான் போயிடுவானே, நிற்க மாட்டானே. அதான் போகிறான், பார்த்துக்கலாம். போவான் என்ன பண்ணிடுவானுங்க. ஒரு ஃபேமிலி பைக்ல போனது பாத்தீங்களாண்ணே? எத்தனை பேருண்ணே? 4 பேர். என்ன பைக்கு? ராஜ்தூத். என்ன கலர்ண்ணே? கருப்பு கலர். எந்த வருஷம் மாடலுங்க? ஆமாம், இப்படி தான் போனாங்க. நல்லா கீழே இறங்கியாச்சு. செம்மையாக இருக்குது, செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்ஸ் நம்ம பசங்க தான் பிடிச்சாச்சு, இங்கே நின்று இருந்திருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்சாச்சு, இன்னும் வேகமாக போகணும், அவ்வளோதான். முதல்ல மலையை விட்டு கீழே இறங்கிட்டு சாப்பிட்டு போகணும். காலையிலேருந்து யாருமே சாப்பிடல. இங்கே வந்து அந்த மலையில் ஏறினதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து டீ காஃபி அப்புறம் வந்து இது நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு ப்ரெட்டும் நம்ம வந்து ஒரு டீயும் வெங்காய வடைலாம் சாப்பிட்டோம். அப்படி இருந்தாலும் அது பெரிய இதெல்லாம் இல்லைல்ல, ஒரே டீ ஒரே வெங்காய வடை மட்டும் தான் சாப்பிட்டோம். அதுவும் அந்த பைக் ரிப்பேர் பார்க்க போயிருந்தோம்ல தனியாக, நாங்கள் 3 பேரும், அதாவது 3 பைக்கு போயிருந்தோம்ல, அதில் தான். ரோடெல்லாம் வேற மாதிரி இருக்குது, நல்லா ஹைட், நல்ல லென்த்தாக போட்டிருக்காங்களா, சூப்பராக இருக்குது. அகலம் செம்ம அகலமாக நல்லா வளைச்சடிச்சு ஓட்டிருக்குங்களா. இதே இது நம்ம மலையிலேருந்து வரும்போது எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு, இதுதான் மொத்தமாகவே இருந்துச்சு. இப்போ அது 2 இடம் இருக்கனால நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஓகேவாக போகலாம், அதாவது 40, 50 அதே 60 கூட போகலாம். ஆனால் மலையில் வர்றது இடம் இருந்தால் கூட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சடனாக வந்து இப்படி திரும்புகிற இடத்துலலாம் இடம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கிட் அடித்து கூட போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் இது மலையும் கிடையாது, அப்புறம் வந்து கீழே விழுந்துடும், நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். வண்டி தரமாக இருக்குது, இடம் தரமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏலியன்ஸ் ஐ திங்க் நான் வந்து இது போகிறதுக்கு மட்டும் தான் நான் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கீழே போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேன், மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது மட்டும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தென்காசி பிடிக்கிற அளவுக்கும் ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ரோடு நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை அப்படி தான் தென்காசிக்குள்ளேயே வந்து டிராஃபிக்காக இருந்துச்சுல, ஆனால் அது சாயந்தரத்துக்கு மேலே.
ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு டைம் ஆகிட்டுன்னா நைட் ஆயிரும். ஸோ அந்த டைமில் டிராஃபிக் இல்லைன்னா நல்லாயிருக்கும். டிராஃபிக்கோட இது தென்காசி ரோட்லலாம் மண்ணு எரிச்சலாக வருது, வெக்கையாக வர இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது. ஏற்று நின்று போனால் அதுதான் மேட்ரு. மழை இல்லைன்னா ஓகேவாக இருக்குது ஏலியன்ஸ். இல்லைனா வந்து ரொம்ப கடுப்பாக வருது. ஏன்னா 9 மாதம் நசன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்கா, எரிச்சலாக வருச்சு. அதனால் ஃப்ரண்ட் வியூ மிஸ் பண்ணிட்டோம். பேக் வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம மேலே ஏறாமல் இருந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே, இது எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே போயிட்டு பார்த்துட்டு ஏன்டா இதுக்காடா நான் போகலன்னு சொல்லி வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் தெரியலை, வந்தால் பார்த்துக்கோ. பட் பேக் வியூ சரமாக இருந்துச்சு, தரமான ஸ்பாட்டு. ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க எல்லோரும். எனக்கும் ஃபோட்டோ எடுக்க ஓகே தான், ஆனால் பட்டு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும்தான் ஒரு மாதிரி ஒரே கவலை. மற்றபடி எந்த கவலையும் கிடையாது. ரிலையன்ஸ் எங்கே போகணுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கோம். கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமான்னு தெரியல. பசங்களை மிஸ் பண்ணிட்டோம். மேப்பு ஒருத்தன் தான் போட்டிருக்கான். ஸோ இப்போ மேப்பு போடுறான்னு நினைக்கிறேன். மேப் போட்டானான்னு தெரியல. A few moments later. போங்கடா, கையை விட்டுட்டே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. என்னத்தை சொல்லுறது ஏலியன்ஸ், பசங்க நிற்கவே மாட்டேங்காங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆகுது ஒருத்தர் மேப் போட்டதுனால. A few moments later. இருக்காங்கல்ல மசூதி, பசங்களை பிடிச்சாச்சு. பசங்களை பிடிச்சி கிளம்பியாச்சு. ஐ திங்க் சாப்பிடாமல் போயிடுவோம்னு நினைக்கிறேன் ஏலியன்ஸ். இங்கே பேசுகிறது நடக்கிறதெல்லாம் பார்த்தா. டவுனுக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்கூலு, ஃபுல்லாக கடை, டிராஃபிக் ஆகிடுது. இந்த இடத்துல ஆட்கள் வந்தாலே டிராஃபிக் ஆகிடுது. இதில் வெளியே போகணும். இது அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஏலியன்ஸ். நமக்கு லூப் வேணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஆயில் அடிச்சுட்டு அது போகணும். ஏய், இதில் ஆயில் அடிக்கணும். ஆமாம், அது ஞாபகப்படுத்தல. ஆமாம், போயிட்டு இருந்தான். இது டவுன் இது அடிச்சுருக்கான். ஆயில் அடிக்கலையா? ஆயில் ஆயில் இந்த இருக்குடா. ஆயில் அடிச்சுட்டு போ. இந்த ஏத்தாப்ப இருக்குல்ல, ஆயில் ஏதாவது கேட்டு பார்ப்போம். ஹீட் ஆகுதுல, ஹைவேல போகும்போது ரொம்ப ஹீட் ஆகும். ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்குச்சு, ஒர்க் ஷாப் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கும் அடிச்சிடணும், அப்படின்னா பெட்ரு. கடை கடன் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. மலையில் ஏறுது இது.
ஏன் மலையில் ஏறுது இது திரும்பியும்? ஏலியன்ஸ் நம்மளுக்கும் செயின் கடை அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் ஆயில் அடிச்சுட்டு அப்புறம் பெட்ரோலும் கம்மியாகிட்டு. மேப் போட்டுக்கோண்ணே. ஏலியன்ஸ் இப்படி தான் காட்டுது. இந்த போர்டை இங்கிலீஷில் போடலாம்ல பைத்தியக்கார பசங்க. தான் நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஏலியன்ஸ். இங்கே இருக்காது, ஒன்றும் இல்லை. ஒர்க் ஷாப் ஏதாவது பார்ப்போம். ஆயில் அடிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். ஏலியன்ஸ் டக்கரன்னு அடிக்குது. ஸோ நான் இது போட்டாகணும், நம்ம வந்து லூப் அடிக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஆயிலாவது போட்டாகணும். இல்லைனா வந்து பிரச்சனை ஆயிடும். இப்போ அவங்களுக்கு வந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்தால் வந்துடும். ரொம்ப அடிக்குது, எரிச்சலாக வருது, டக்கர அடிக்குது. பில்லியன் வேறு வச்சுருக்கோமா, சிங்கிளாக போனால் கூட ஒன்றும் தெரியாது. பில்லியன் வச்சுருக்கா அது மலையில் ஏறி இறங்குறோமா, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி கடற்கடன்னு அடிக்க ஆரம்பிச்சு. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் லுக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எது இங்கே இருக்காது, இருக்குது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆளே இல்லையா? செயின் லூப் இருக்கா? செயின் லூப் ஆ செயின் லூப். இது ஸ்ப்ரே அடிப்பாங்கல்ல செயினுக்கு, அது கிடையாதோ? அது கிடையாதோ? ஆ இங்கே ஆளை காணும். ஆ இல்லை, ஆயில் எதுவும் இருக்கா? ஆயில் 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 ஆ அதான் இல்லை, செயின் லூப் இல்லை, ஆயில் தான் இருக்குது. இது தூக்கணும். வண்டி நிப்பாட்ட முடியாது, சரிக்கணும், அப்படி சரிக்கணும். அது தூக்கு தூக்கு. வர மாட்டேங்குதப்பா. ஐயோ கீழே 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 நியூட்டனில் போடணும், நியூட்டன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? நீ அந்த பக்கம் இல்லடா, அந்த பக்கம் அப்படின்னு கிட்டா. நின்று. ஆஹா, இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். ஆமா, கிளச்ச புடி கிளச்ச புடி. அப்பயா உள்ள நியூட்டன்ல போடு. எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். சயின்ஸ் நேராது எப்படி போட்டியா? நியூட்டன் போட்டியா? ஆ ஓகே. நீ அங்கட இல்ல, நான் பின்னாடி நீ சுற்றி தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். அதான் ஏன் சுத்த மாட்டேங்க? வண்டி லாக் ஆகிட்ட. எடுக்கிறேன்டி, என்கிட்டயே லகல பண்ணுறேன்.
இல்லை இல்லை. ஏய் யாருக்கிட்ட டைட் ஆயிடுச்சு. ரைட் ஆயிடுச்சு. இப்ப மட்டும் தொங்குற சுத்த முடியுமா? போதும். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. தேங்க்யூ. அடிக்கணுமா? எப்படி எடுத்துக்குவோம்? ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ் டயர் லாக் ஆன மாதிரி இருக்கு. சரியா லாக் ஆன மாதிரிலாம் இருக்கு.